Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Run with the Windோட எபிசோட் 10 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் ஹைஜி வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். இப்போ வந்துட்டு டாக்டரை கூட்டி வந்திருக்காங்க எல்லாரும். டாக்டருமே ஹைஜியை பார்த்துட்டு இவங்க எல்லார்கிட்டயும் சொல்றாரு, இவன் ரொம்பவே அதிகமா வேலை பார்த்திருக்கான். சோ இவனுக்கு அனிமியா அட்டாக் வந்திருக்குது. இவன் ஒன்னும் இப்ப மயக்கமாலாம் இல்ல, தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்றாரு. எனக்கு தூங்குறானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கா இருக்குது. இப்போ இவங்க வீட்டுக்கு வெளியே போய் டாக்டரை வழி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் பேசுறாங்க. அப்பதான் அவங்களுக்குமே தோணுது, ஆமாப்பா நம்ம ஹைஜி எல்லாம் தூங்கி பார்த்ததே இல்லல. நான் என்ன நினைச்சேன்னா ஹைஜி யூசுவலாவே தூங்க மாட்டேன், எப்பவுமே அவன் நார்மலான ஒருத்தன் தூங்குற பழக்கம் அவ்வளவா இருக்காதுன்னு சொல்லி தான் நினைச்சேன். பட் அவன் நமக்காக தான் அப்படி இருந்திருக்கான் அப்படின்னு அப்பதான் எங்களுக்கு புரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட சாப்பாடு வேலை எல்லாத்தையுமே அவன் தானே பண்ணுவான் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கிச்சன்ல கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூரஹாரா வந்து நீக்கோ கிட்ட சொல்றான், இது எல்லாமே என்னோட மிஸ்டேக்னு சொல்லி தான் நினைக்கிறேன், நான் தான் அவர் அதிகமாவே கவலையாக்கிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு பிரின்ஸுமே அப்படின்னா நான் தான் அதிகமா சொல்லணும், நான் தான் அவர் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்றான். இல்ல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். இல்ல இல்லடா எல்லாருமே தான், எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு பிரச்சனையா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கவும் சொல்றான். அடுத்தவங்களோட ஹவுஸ் ஓனருமே வந்துட்டு ஹைஜி கிட்ட நின்று ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் ஒன்னும் இன்னும் செத்தெல்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு யூகி பின்னாடி இருந்து சொல்றான். எனக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. நீங்க எதுவும் பண்ண வேணாம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு யூகி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் மூசா சிண்டோ கிங் 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிண்டோ சொல்றான், அப்படின்னா நாளை காலையில் நம்மளா தான் ரன்னிங் ஓடற மாடா அப்படின்ட்டு. ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு மூசா சொல்றான். அப்போ கிங்குமே சொல்றேன், இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட் மீட்லயும் நம்ம போய் அட்டன் பண்றோம்ல, அதுல ரெஜிஸ்டர் எப்படி பண்ணணும் அதுவே நமக்கு எதுவும் தெரியாதுல, அது எப்பயுமே ஹைஜி தானே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமாப்பா எல்லா ரோலையுமே ஹைஜி தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். கோச், நமக்கு சொல்லித்தர லீடர், அப்புறம் இந்த டோமோட சூப்பர்வைசர், இப்படி எல்லா ரோலையும் அவன் தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சிண்டோ சொல்றான். டென்ஸ்மே ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அட்லீஸ்ட் நம்மளால சமைக்கணும் போலயே அப்படின்ட்டு. ஆனா ரெண்டு பேருக்குமே அவ்வளவா சமைக்க தெரியாது அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்மளால ஹைஜி இல்லாம சர்வே பண்ணவே முடியாதாப்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுது. இப்ப மறுபடியும் நீக்கோ கூரஹாராவை காட்டுறாங்க. நீக்கோ வந்துட்டு இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், நான் அவங்க ரெண்டு பேரை பத்தியும் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா பிரின்ஸை பார்த்து சொல்றான். சரியான டைமுக்குள்ள ஓடலன்னா டீமை விட்டுட்டு குவிட் பண்ணணும், இதெல்லாம் இருக்கிறா சொன்னா அதுவும் இந்த மாதிரியான டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ கூரஹாராவை பார்த்து கேட்கறான். அவனும் அப்பெல்லாம் இவனை சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்றான். ஆனா நீ தானே இந்த சண்டையில சீனியர், அப்படின்னா நீ தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும், நான் ஜஸ்ட் என்னோட சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் தான் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு கூரஹாரா சொல்றான். அப்படியெல்லாம் சொல்லியிருந்த அப்படின்னா நீ தான் ஹைஜி அதிகமா கஷ்டப்படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்றான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தான் அவன் அதிகமா கஷ்டப்படுத்துறேன்னு சொன்னா, அப்ப நீ தான் கஷ்டப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா பிரின்ஸை பார்த்து சொல்றான். இல்ல நீதான் சொல்லிட்டு ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்நியாரம் நீக்கு வந்துட்டு வாய மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். ஹைஜி உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை வீணாக்கிறாதீங்க, நான் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ சொல்லிடுறான். அப்படியே நைட்டு பிரின்ஸ் வழக்கம் போல அந்த ட்ரெட்மில்ல அப்படியே மாங்கா படிச்சுக்கிட்டே ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்கான். இது கீழே சவுண்ட் கூரஹாராக்கு கேக்குது. இதெல்லாம் சத்தியமா போதாதரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையிலேயுமே ஆகுது. ஷிண்டோ வந்துட்டு எடுத்தோடனே நீக்கோ கிட்ட போய் நீங்க கேப்டன் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா நீக்கோ வந்துட்டு இல்ல என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்படின்னா அதுக்கடுத்து யூகி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூகி கிட்ட கேட்கறான். அதெல்லாம் என்னால முடியாது, நான் ஹாக்குனைல ஓடுறதுலேயே எனக்கு நம்பிக்கை இல்ல, இதுல நான் போய் டீம் எல்லாம் லீட் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறான். ஐயா நம்ம இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி நம்ம ஹாக்குனைல ஓடுவோம்னு சொல்லிட்டு கூட உனக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ டீம்ஸ் கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை வரல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறான். ரைட் அடுத்து பையன் நம்ம கிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிங்குமே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறான் ஷிண்டோவை பார்த்து. ஆனா இந்த ஷிண்டோ பையன் கிங்க விட்டுட்டு அப்படியே போய் கூரஹாரா கிட்ட கேட்கறான், நீ இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா நீ சீனியாரிட்டி வைஸ் நீ என்கிட்ட தான் எடுத்து கேட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனு கேட்கறான். இல்லப்பா நான் கேட்டாலும் நீ வேணாம் தான் சொல்ல போற, அதான் எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்ட்டு தான் விட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நீ கேட்காம விட்டுருவியா, நீ கேட்கணும்டா, நீ கேட்டு நான் வேணான்னு சொல்லணும், அதான் ஒரு சீனியாரிட்டி, எனக்கு அதுதான் ஒரு கெத்து அப்படின்ட்டு கிங் சொல்லிடுறான். ஆமாப்பா நானுமே இந்த அளவுலாம் மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ டென்ஸ் சொல்றாங்க. கூரஹாராவுமே வந்துட்டு எனக்கு இருக்கிறத பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸை பாத்துக்கிட்டு, ஆனா நான் ஹைஜி மாதிரி சாதுவாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். இப்ப ஹைஜி வந்துட்டு ரூம் விட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து பாக்குறான். பட் கதவு பூட்டி இருக்குது. இவங்களுமே உள்ள சாப்பாடெல்லாம் வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்னடா இது எதுவும் டார்ச்சராடா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி நினைச்சிட்டு இருக்கான். இவங்களுமே ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் கூடவே கூரஹாரா ஓடி வந்துட்டு இருக்கான். டே நீ ஒன்னும் ஹைஜி மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம், நீ ஒழுங்கா முன்னாடி போடா அப்படின்ட்டு பிரின்ஸ் சொல்றான். அதுக்கு கூரஹாராவுமே நான் மட்டும் இல்ல அப்படின்னா இன்னுமே பின்னாடி தள்ளி போயிடுவேன், எல்லாரோட பேசுமே இப்ப செம்மையா இன்க்ரீஸ் ஆயிருச்சு, அவங்களோட எஃபர்ட் எல்லாமே ஒன்னால வீணா போயிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிடுறான். சரி நீ எப்படி சின்ன வயசுல இருந்து எடுத்த உடனே அப்படியே ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிட்டியோ, இருக்கும் நீ வேற ஜீனியஸ், அதனால பிறந்தவர இருந்து வேமா ஓட ஆரம்பிச்சிருப்ப அப்படின்ட்டு சொல்றான் பிரின்ஸ். இல்ல நான் ஒன்னும் அப்பெல்லாம் கிடையாது, அப்படின்னா நீ என்னோட ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடறான் பிரின்ஸ். இதை கேட்டக்கப்புறம் கூரஹாராக்கு அடுத்து எதுவும் பேசவே முடியல. இவங்க ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம யூகி வந்துட்டு கிச்சனை போய் பாக்குறான். பார்த்தா ஏதோ சமைச்சு வச்சிருக்காங்க. டே ஜோ ட்வின்ஸ் நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்றான் யூகி. இல்லப்பா நாங்க சமைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. பார்த்தா சமையல் நல்லாவே வரல. அந்த டைம்ல ஹானாவுமே வந்துடுறேன், எனக்கு ஹைஜிக்கு எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்பதான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் கொண்டு வந்திருக்கா. அப்ப ஜோ டென்ஸுமே கிச்சனை விட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு, ஹானா உனக்கு சமைக்க தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அத்தனை பேர் பாத்ரூம் கதவை போய் தட்டிக்கிட்டு இருக்காங்க. டே மூசா வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. மூசா உள்ளுக்குள்ள எடுத்து செத்து போயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹானாவோட சாப்பாடு தான். என்னோட சாப்பாடு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, பட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்ட்டு சொல்றா. மத்தவங்களோட ரியாக்ஷன் எனக்கு தெரியல. கூரஹாரா பிரின்ஸ் உங்களுக்கு எப்படி சாப்பாடு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. சூப்பரா இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க. அப்படியா இதேதான் என்னோட அப்பாவுமே சொல்லுவாரு, எப்பவுமே என்னோட சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் கண்ணுல இருந்து அவ்வளவு கண்ணீர் வரும் என் சாப்பாடு சாப்பிடுறப்ப அப்படின்ட்டு சொல்லுவா. இப்பதான் அந்த கண்ணீருக்கான அர்த்தம் புரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்ரூம் வெளியே கிடக்குறாங்க. இப்ப அப்படியே நைட் ஆகுது. ஹைஜி ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துல நேரம் ஓகே வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ டென்ஸ் வந்துட்டு கதவு திறக்கிறாங்க. பார்த்தா உள்ள ஹைஜியை காணோம். அதை போய் இவங்க யூகி கிட்டயுமே சொல்றாங்க, என்னடா காணாம போயிட்டேன், நான் காணாம போனா எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் நம்ம அந்த ரூமை பத்தி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம், அந்த ரூமுக்கு வெளியே அங்கிட்டு சைட்ல ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னலே எகிரி குதிச்சு போயிட்டான் போல ஹைஜி அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அட பைத்தியங்களா உங்களை எல்லாம் பார்த்து கூட்டது ஏன் தப்பு தான்டா அப்படின்னு யூகி புலம்புறான்.
சொல்றான். அது மட்டும் இல்லாம அங்க இருந்து சாப்பாடுமே அவர் சாப்பிட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டானா அப்பா அவன் தெம்பா தான் இருக்கான், நல்லா வெளியே சுத்திட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கவும் சொல்றான். அப்பதான் குரோஹராவுமே வெளியே ரன்னிங் போய்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் ஹைஜியுமே மீட் பண்றான். ஹைஜி வந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அவர்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரா குரோஹரா வந்துட்டு பிரின்ஸ் பத்தி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் ஹைஜி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடறான். என்னது அவனோட ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி பேசுன்னு சொன்னானா சார், ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்லிட்டான் பத்தி அவனை ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான். இது ஒன்னும் சிரிக்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. பிரின்ஸ் உண்மையிலேயே ஓகே தானா, ஏன்னா எனக்கு ஃபுல்லாவே நான் அவன் கூட தான் இருந்து ஓடுனேன், அவன் ஒன்னும் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னா இன்னைக்கு தான் நீ ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்கவே செஞ்சிருக்கிற அப்படின்னு ஹைஜி சொல்றான். குரோஹராவுமே அதுக்கு எதுவும் பேசாம அமைதியா இருக்கான். சரி விடு, அதுக்காக உன்னை என்ன தப்புலாம் சொல்ல மாட்டேன், நீ எப்பவுமே முன்னாடி மட்டும் தான் போய்கிட்டே இருப்ப, எங்க நாங்க பின்னாடி வரதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வர அவன் உன்னை எப்பவுமே பாத்துக்கிட்டே தான் இருக்கிறான், நீ எப்படா அவனை பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு தான் இருக்கிறான். இது ஒன்னும் பிரின்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே உனக்கு பின்னாடி தான் வந்துகிட்டு இருப்போம், நீ ஏன் திரும்பி பாக்குற வர உனக்கு யாரு எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்தவித ஐடியாவுமே இருக்காது. அப்பதான் குரோஹராவுமே யோசிக்கிறேன், இவங்க யாரோட ரன்னிங்குமே நான் அவ்வளவா பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்நியார் ஹைஜி வந்துட்டு சரிவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறான். ஹைஜிமே அன்னைக்கு நைட்டே சூப்பரான ஒரு சாப்பாடை ரெடி பண்ணி தரான். அப்பதான் இவங்க கண்ணுல ஆனந்த கண்ணீரே வருது. ஹைஜி நீ வந்தா நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா, இப்பதான் நல்ல சாப்பாடே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆமாடா, ஆனா வந்துட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தந்தான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், அவளுக்கு நான் தேங்க்யூ சொல்லியே ஆகணும், செம்மையா பண்ணிருப்பாளா அப்படின்னு சொல்றா. இவங்க எல்லாம் செத்த போன மாதிரி ஆயிடுறாங்க. நைட் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிரின்ஸோட ரூமுக்கு குரோஹரா வரா. உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கேட்கறான். நான் வந்துட்டு சும்மா உங்ககிட்ட இருக்கிற மாங்கால ஏதாவது பெஸ்டானது எனக்கு ரெக்கமெண்ட் பண்றியா, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உனக்கு ரொமான்ஸ் ஜானர் ஓகே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி ஏதோ ஒன்று எடுத்து கூட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. நீ இந்த மாதிரி ஓடிக்கிட்டே படிக்க வேற சரியா, உனக்கு இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஸ்கில் வேற இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு குரோஹரா பிரின்ஸ் பார்த்து கேட்கறான். இது சம்டைம்ஸ் கஷ்டமா தான் இருக்குது, என்னோட கையை கரெக்டா பேலன்ஸ் பண்ணிட்டு பேஜ திருப்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு பிரின்ஸ் சொல்றான். அப்பதான் பிரின்ஸோட ரன்னிங் ஸ்டைல குரோஹரா வந்துட்டு நோட் பண்றான். நான் புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான், பொத்துன்னு கீழே விழுந்துறான் பிரின்ஸ். அடுத்த நாளே குரோஹரா வந்துட்டு புக்கை முன்னாடி வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். என்னடா ஜோக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல இந்த புக்கை பாத்துக்கிட்டே நீ முன்னாடி இப்ப ஓடி வா அப்படின்னு சொல்றான். இது ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு மூசாவும் சொல்றான். இங்க பாருங்க, நான் சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி தான் பார்க்க போறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு குரோஹரா சொல்றான். அப்படின்னு நான் உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி ஓடி போறேன், வழியில தான் வந்து அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு ஹைஜி சொல்றான். இப்ப அப்படியே ரன்னிங் ஓடுறாங்க. குரோஹரா வந்துட்டு முன்னாடி புக்கை வச்சுக்கிட்டே ஓடி போய்கிட்டு இருக்கான். பிரின்ஸுமே அதை ஃபாலோ பண்ணியே ஓடி வரான். அப்பதான் குரோஹரா பிரின்ஸை பார்த்து சொல்றான், நீ எப்பவுமே மாங்கா படிக்கும்போது தலையை குனிஞ்சுக்கிட்டே தான் படிப்பேன், ஆனா அந்த ட்ரெட்மில்ல ஓடுறப்ப மட்டும் தான் அப்படியே தலையை நேரா வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்த, ரன்னிங் எல்லாம் எப்பவுமே தலையை நேரா வச்சுக்கிட்டு ஓடுறது ஒரு நல்ல பேசாவே இருக்கும் அப்படின்ட்டு குரோஹரா சொல்றான். அப்படின்னா நீ பேஜை மட்டும் கரெக்டா திருப்பு, நான் இன்னொரு விஷயத்தையும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் அவனோட தலைமுடியை எடுத்து பின்னாடி கட்டிக்கிறான். நான் இத்தனை நாள் ஓடுறப்ப இந்த தலைமுடி வேற என்னை மறைச்சுக்கிட்டே இருந்தது, அதனாலதான் நான் தலையை குனிஞ்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நான் நேரா நிமிந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்றான். சூப்பரடா பிரின்ஸ், இது செம்ம டிஃபரெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரோஹராவும் சொல்றான். நீங்க இந்த ரிவர் கிட்ட நிக்கும் போதுமே குரோஹரா வந்துட்டு எப்பவுமே உனக்கு முன்னாடி காமிக் புக் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கிட்டு ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் ஓட வைக்கிறான். இவங்க எல்லாருமே தோணுது, ஆமா எதுக்குடா பிரின்ஸ் எப்ப பாரு கையை இது மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா எனக்கு இப்பதான் புரியுது, அவன் மாங்கா படிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டா சொல்றான். அதுக்கு குரோஹராவுமே சொல்றான், ஆமா அவன் எப்பவுமே மாங்கா படிச்சுக்கிட்டே இருக்கறனால அவன் கை டிஃபால்ட்டாவே அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு, அவன் மாங்கா படிச்சு அவனோட பொசிஷனே அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரோஹரா சொல்றான். என்னால வெயிட் பண்ண முடியல, நான் சீக்கிரமே ரூமுக்கு போய் மாங்கா படிக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்டுக்குள்ள எப்பயுமே சொல்லிக்கிட்டே ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு குரோஹரா கத்துறான். அதுக்கேற்ற மாதிரி பிரின்ஸும் அதை சொல்லிக்கிட்டே தான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் குரோஹரா பிரின்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றான். அவன் மாங்கா படிக்கிறப்ப எவனுமே மாங்கா படிக்கிறான். ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் மோஸ்ட்லி இருக்காங்க. ரன்னிங்லே ரெண்டு பேரும் கூடயே தான் ஓடி போறாங்க. இப்ப அடுத்த ஒரு ட்ராக் மீட்மே நடக்குது. பிரின்ஸ் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கான், கூட குரோஹராமே ஓடிக்கிட்டு இருக்கான். மத்த எல்லாருமே வெளியே இருந்து பிரின்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் மெதுமெதுவா ஓடிக்கிட்டு இருக்க, குரோஹராவுமே அவனை ஓவர்டேக் பண்ணிட்டு ஓடுறான். இன்னும் ஒரு ரவுண்ட் தான் இருக்குது. குரோஹரா அவனோட புது ரெக்கார்ட் இங்க கொண்டு வந்துருவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. குரோஹராவுமே அந்த 14 minutes 50 seconds பீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஓடணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரின்ஸால சுத்தமா ஓடவே முடியல. அப்படியே அவன் தலையை தொங்க போட்டுறான். நேரா பின்னாடி இருந்து குரோஹரா கத்துறான், தலையை நிமிந்து ஓடா அப்படின்ட்டு. அப்படியே குரோஹரா பிரின்ஸ் கிட்ட வந்துட்டு அப்படியே ஸ்லோ ஆயிடுறான். என்னடா இது, இந்த பையன் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தா, இவன் தானே நல்லா டைமிங் கொண்டு வந்துகிட்டு இருந்தா, அதுக்குள்ள இருக்கிற ஸ்லோ ஆன அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க டீம்மேட்ஸ்க்கு எதுவுமே புரியல. நேரா குரோஹரா பிரின்ஸ் கிட்ட வந்துட்டு நீ தலையை மட்டும் தொங்க போடாம நேரா ஓட பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். பிரின்ஸுமே அப்படியே இழைச்சுக்கிட்டே நான் ஓகே தான் நான் கண்டிப்பா நல்லா ஓடிடுவேன், நான் தலையை நிமிந்து ஓடுறேன், நீ முன்னாடி போ அப்படின்ட்டு சொல்லிடுறான். குரோஹராவுமே அங்க ஓடி போய் அவன் முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் பிரின்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. பிரின்ஸ் வந்துட்டு இப்ப லாஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு அவனுமே ஓட முடியாம ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் அவனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் எப்படியும் மெதுவா ஓடி வந்து கரெக்டா அந்த லைனை ரீச் பண்ணிடுறான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுது. எல்லாம் செம்ம சந்தோஷத்தோட ஓடி போறாங்க. பிரின்ஸ் நீ சாதிச்சிட்டா, அவனோட புது ரெக்கார்டை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்டிங்ல இருக்காங்க. வெளியே ஆடியன்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. இதுல என்னடா ஆச்சரியம் இருக்குது, வெறும் கம்மியான டைமிங் தானடா அப்படின்னு பாக்காங்க. 29 நிமிஷம் 26 செகண்ட், இதுல என்னடா பெருசா இருக்குது, என்னடா சாதிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு ஒன்னும் புரியல. பட் நம்ம டீம் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் பயங்கர எக்ஸைட்மென்ட். பிரின்ஸ் 30 மினிட்ஸ்க்குள்ள ரன்னிங் ஓடிட்டான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூக்கி போட்டு கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ பிரின்ஸ் இப்பதான் 30 நிமிஷம் மார்க்குள்ளே வந்திருக்கான். ஆக்சுவலா தேவைப்பட வேண்டியது என்ன 16 நிமிஷம் 30 செகண்ட். அதுக்குள்ள பிரின்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றன்றத அடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.